நாடார் சமூகத்தின் மாற்றம் என்பது ஒரு சம்பவத்தால் நடந்த மாற்றம் இல்லை, பல காரணிகள் ஒன்றாக சேர்ந்ததன் விளைவு. ஒரு சமூகத்திடம் பணம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் சிலர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றமாக மாற வேண்டுமென்றால் ஒரு அமைப்பு தேவை. இதுதான் நாடார் வரலாற்றில் மிகவும் முக்கியமான கட்டம். 1910 ஆண்டு நாடார் மகாஜன சங்கம் உருவானது. இந்த சங்கத்தில் ராவ் பகதூர், ரத்னசாமி நாடார் உள்ளிட்ட முக்கியமானவர்கள் பங்காற்றினர் என்று நாடார் மகாஜன சங்கத்தின் அதிகாரப்பூர்வ வரலாறு குறிப்பிடுகிறது. 1918 ஆண்டு இந்த அமைப்பு கல்வி மற்றும் அறப்பணியை நோக்கமாக கொண்ட நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் அதிகாரப்பூர்வ பதிவு கூறுகிறது. ஏனென்றால் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் வேறு, ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் வேறு. சங்கம் உருவானதன் மூலம் கல்வி, சமூக நலன், உரிமைகள், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பு உருவானது. அதுதான் மிகப்பெரிய மாற்றம். நாடார் சமூகத்தின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கல்வியை பற்றி கட்டாயம் பேச வேண்டும். ஏனென்றால் கல்வி என்பது அவர்களுக்கு வெறும் வேலைக்கு செல்லும் கருவியாக மட்டும் இருக்கவில்லை, அது சமூக அந்தஸ்தை மாற்றும் கருவியாகவும் பார்க்கப்பட்டது. பள்ளிகள் தொடங்குவது, மாணவர்களுக்கு உதவுவது, கல்விக்கான நிதி திரட்டுவது, பின்னர் கல்லூரிகள் உருவாக்குவது, இவை அனைத்தும் படிப்படியாக நடந்தன. நாடார் மகாஜன சங்கத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் படி இன்று அந்த சங்கத்தின் கீழ் பள்ளிகள், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், கலைக்கல்லூரிகள், பார்மசி காலேஜ் மற்றும் பாலிடெக்னிக் காலேஜ் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அதாவது ஒரு தலைமுறை கல்வியை பெறுகிறது, அடுத்த தலைமுறை அந்த கல்வியை பயன்படுத்தி வேலை பெறுகிறது, மூன்றாவது தலைமுறை தொழில் தொடங்குகிறது, நான்காவது தலைமுறை அந்த நிறுவனங்களையே உருவாக்குகிறது. இதுதான் சமூக மாற்றத்தின் இயந்திரம். அவர்கள் வணிகத்தில் வளர்ந்தார்கள், ஆனால் வணிக வளர்ச்சிக்கு பின்னால் இருந்த அமைப்பு என்ன? ஒருவர் கடை தொடங்குகிறார், அவர் வெற்றி பெறுகிறார். அவருடைய உறவினர் இன்னொரு ஊரில் கடை தொடங்குகிறார், அவருக்கு குடும்பத்திலிருந்தே உதவி கிடைக்கிறது. பின்னர் மற்றொரு உறவினர் அந்த வணிகத்தில் இணைகிறார். இப்படி உறவுமுறை வலையமைப்புகள் மூலம் வணிகம் விரிவடைகிறது. இதுபோன்ற சமூக வலையமைப்புகள் நாடார் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கியமானவை என்று நாடார் வரலாற்றை பற்றிய ஆய்வுகள் விவரிக்கின்றன. ஹார்ட்கிரேவின் ஆய்வும் நாடார் சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தையே முக்கியமாக ஆய்வு செய்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தனிப்பட்ட உழைப்புடன் சேர்ந்து சமூக ஒத்துழைப்பும் வளர்ச்சிக்கு உதவியது. ஒரு கடை நடத்துவது ஒரு நிலை, ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்குவது இன்னொரு நிலை. 1920களின் ஆரம்பத்தில் நாடார் சமூக வணிகர்கள் வங்கியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பற்றி நாடார் மகாஜன சங்கத்தின் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. 1921 ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு வங்கி பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டதாகவும் பதிவுகள் கூறுகின்றன. இது மிகவும் முக்கியமான மாற்றம். ஏனென்றால் வணிகம் வளர வேண்டுமென்றால் மூலதனம் தேவை. மூலதனம் தேவை என்றால் நிதி அமைப்பு தேவை. நிதி அமைப்பு உருவானால் புதிய தொழில்கள் உருவாகும், வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் ஒரு சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் கடைகள் எண்ணிக்கை அதிகரிப்பது அல்ல. நிதி, முதலீடு, கல்வி, வணிக வலையமைப்பு ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்த வளர்ச்சி. ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் என்பது வெளியிலிருந்து கிடைக்கும் மரியாதையால் மட்டும் வராது. சமூகத்தின் உள்ளேயும் சீர்திருத்தம் தேவை. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால நாடார் சமூகத்தில் சில தலைவர்கள் பழைய பழக்க வழக்கங்களையும் சமூக நடைமுறைகளையும் மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதில் முக்கியமான பெயர் WPA சவுந்தரபாண்டியன் நாடார். அவர் நாடார் மகாஜன சங்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். 1920களிலும் 1930களிலும் அவர் சமூக சீர்திருத்தம் மற்றும் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டார் என்று நாடார் மகாஜன சங்கத்தின் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. சமூக முன்னேற்றம் என்பது நாம் மற்றவர்களைப் போல ஆக வேண்டும் என்பதிலிருந்து நாம் நம்முடைய சமூகத்தில் என்ன மாற்றம் வேண்டும் என்ற கேள்விக்கு நகர்ந்தது. இதுதான் நவீன சமூக இயக்கத்தின் அடையாளம். ஒரு சமூகத்திற்கு கல்வி வந்துவிட்டது, வணிகம் வந்துவிட்டது, பணம் வந்துவிட்டது. ஆனால் அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் அந்த சமூகத்தின் குரல் எவ்வளவு தூரம் செல்லும்? இதுதான் அடுத்த கேள்வி. நாடார் மகாஜன சங்கம் உருவான பின்னர் அரசியல் பிரதிநிதித்துவம் குறித்த கேள்வியும் முக்கியமானதாக மாறியது. ஆரம்பகால சங்க நடவடிக்கைகளில் அரசாங்கத்திடம் சமூக பிரதிநிதித்துவம் கோரிய முயற்சிகள் இருந்ததாக வரலாற்று ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. 1920களில் நாடார் தலைவர்கள் சட்டமன்ற அரசியலிலும் முக்கிய பங்காற்ற தொடங்கினர். சவுந்தரபாண்டியன் நாடார் 1920ஆம் ஆண்டு மெட்ராஸ் கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நாடார் மகாஜன சங்கத்தின் பதிவு குறிப்பிடுகிறது. 1930
1937 வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததாகவும் அந்த பதிவு கூறுகிறது. இதன் மூலம் ஒரு முக்கியமான மாற்றத்தை பார்க்கலாம். முன்னதாக சமூக உரிமை வேண்டும் என்ற போராட்டம் இருந்தது. பின்னர் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற நிலைக்கு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு சமூகத்தை பற்றி பேசும்போது அந்த சமூகத்தினர் அனைவரும் ஒரே கருத்தில் இருந்தார்கள் என்று சொல்வது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல. நாடார் சமூகத்துக்குள்ளேயும் பல்வேறு அரசியல் கருத்துகள் இருந்தன. சிலர் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடன் இணைந்தனர், சிலர் தேசிய இயக்கத்துடன் இருந்தனர், சிலர் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடன் தொடர்பு கொண்டனர், சிலர் வேறு அரசியல் பாதைகளை தேர்ந்தெடுத்தனர். இதையே ஹார்ட்கிரேவின் ஆய்வும் அரசியல் இயக்கம் மற்றும் சமூக அமைப்புக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை தனியாக ஆய்வு செய்கிறது. சமூக முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது பெண்களை மறந்துவிட முடியாது. ஒரு குடும்பத்தின் கல்வி முதலீட்டில் பெண்களின் பங்கு மிகப்பெரியது. ஒரு தலைமுறையின் வாழ்க்கை முறை மாற வேண்டுமென்றால் பெண்களின் கல்வியும் சமூக நிலையும் மாற வேண்டும். நாடார் சமூக வரலாற்றில் பெண்களின் உடை உரிமைக்கான போராட்டம் ஏற்கனவே நாம் பார்த்த விஷயம். ஆனால் அதற்கு பிறகு பெண்களின் கல்வி, பெண்களின் சமூக பங்கேற்பு, குடும்பத்தின் பொருளாதார முடிவுகளில் பங்கு என மாற்றங்கள் மெதுவாக உருவாகின. இது ஒரு நாள் நடந்த புரட்சி அல்ல, பல தலைமுறைகளாக நடந்த மாற்றம். இன்று நாம் ஒரு பள்ளி அல்லது கல்லூரியை பார்க்கும்போது இது ஒரு கல்வி நிறுவனம் என்று மட்டும் நினைக்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூகத்திற்கு ஒரு பள்ளி என்றால் அது மிகப்பெரிய முதலீடு. ஒரு பள்ளி என்றால் ஒரு ஆசிரியர், ஒரு கட்டிடம், மாணவர்கள், புத்தகங்கள், தொடர்ச்சியான நிர்வாகம், இவை அனைத்தும் தேவை. அதனால்தான் நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கிய கல்வி அமைப்புகள் சமூக வரலாற்றில் முக்கியமானவை. அதன் அதிகாரப்பூர்வ பதிவின்படி தற்போது பல பள்ளிகள், தொழில் பயிற்சி நிறுவனங்கள், கலை கல்லூரிகள், பார்மசி மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்கள் அதன் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்ற வேண்டுமென்றால் அடுத்த தலைமுறையில் முதலீடு செய்ய வேண்டும். சமூக மற்றும் பொருளாதார மாற்றம் வேகமாக நடந்தாலும் சமூக அந்தஸ்து அதே வேகத்தில் மாறவில்லை. அதாவது ஒருவர் பணம் சம்பாதிக்கலாம், நிலம் வாங்கலாம், வணிகம் செய்யலாம், கல்வி பெறலாம். ஆனால் சமூக மரியாதை மற்றும் பாரம்பரிய அந்தஸ்து உடனடியாக மாறிவிடாது. இந்த முரண்பாடுதான் பல சமூக போராட்டங்களுக்கு அடிப்படையாக இருந்தது. இதனால்தான் கோவில் நுழைவு போன்ற கேள்விகள் வெறும் மத கேள்விகளாக மட்டும் இருக்கவில்லை. அவை நான் யார், எனக்கு சம உரிமை இருக்கிறதா, என்னை சமமாக நடத்த வேண்டாமா என்ற சமூக கேள்விகளாகவும் மாறின. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கமுதி கோவில் நுழைவை சுற்றி நாடார் சமூகத்தினருக்கும் மற்ற சமூகங்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் முக்கியமான வரலாற்று சம்பவமாக உள்ளன. 1899ஆம் ஆண்டு மதுரை சப்ஜட்ஜ் தீர்ப்பில் நாடார்களுக்கு கோவில் நுழைவு உரிமை இல்லை என்று கூறப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இந்த வழக்கு பின்னர் மேல்முறையீடுகளுக்கும் சென்றது. இதன் மூலம் ஒரு விஷயம் தெரிகிறது. சமூக அந்தஸ்துக்கான போராட்டம் நீதிமன்றம் வரை சென்றது. அதாவது சமூக உரிமை என்பது வெறும் தெரு போராட்டமாக மட்டும் இருக்கவில்லை. அது சட்டம், நீதிமன்றம், அரசியல், சமூக அமைப்பு என்று பல தளங்களுக்கு சென்றது. நாடார் சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்கிய ஒரே காரணம் என்ன? கல்வியா, வணிகமா, மிஷினரி நடவடிக்கைகளா, சங்க அமைப்புகளா, அரசியலா, சமூக போராட்டங்களா? உண்மையில் ஒன்றை மட்டும் காரணமாக கூற முடியாது. அதுதான் இந்த வரலாற்றின் மிகப்பெரிய பாடம். ஒரு பக்கம் கல்வி, மறுபக்கம் வணிகம், அதற்கு பின்னால் உறவுமுறை வலையமைப்பு, அதோடு சமூக அமைப்புகள், பின்னர் அரசியல் பிரதிநிதித்துவம், இதற்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக நடந்த சமூக மாற்றம். இந்த அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தபோதுதான் பெரிய மாற்றம் உருவானது. நாடார் சமூகத்தின் வரலாற்றை பேசும்போது அவர்கள் எப்போதுமே பெரிய சமூகமாக இருந்தார்கள் என்று மட்டும் கூறுவது வரலாற்று ஆய்வின் நோக்கம் அல்ல. அதே போல அவர்கள் எப்போதுமே பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது. வரலாறு அதைவிட சிக்கலானது. பல்வேறு பகுதிகளில், வெவ்வேறு காலகட்டங்களில், வெவ்வேறு பொருளாதார நிலைகளில் வெவ்வேறு சமூக அனுபவங்கள் இருந்தன. ஹார்ட்கிரேவின் ஆய்வின் முக்கியத்துவமே இதுதான். அவர் நாடார் சமூகத்தை ஒரு மாற்றமடைந்து கொண்டிருக்கும் சமூகமாக பார்த்தார். அதாவது சேஞ்ச், மாற்றம். இதுதான் இந்த முழு வரலாற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தை. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது மற்ற சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தின் வரலாற்றை பற்றி பெருமையாக பேசும்போது மற்ற சமூகங்களின் வரலாற்றை மறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாடார் சமூகத்தின் வரலாற்றில் நமக்கு தெரியும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், கல்வியில் முதலீடு செய்யுங்கள், அமைப்புகளை உருவாக்குங்கள், தொழில் வளர்ச்சியை ஊக்குவியுங்கள், அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்புகளை உருவாக்குங்கள், சமூக உரிமைக்காக சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுங்கள். இதுதான் ஒரு சமூகத்தை தலைமுறைகளில் மாற்றக்கூடிய சக்திகள். நாடார் சமூகத்தின் வரலாறு என்பது ஒரே நாளில் எழுதப்பட்ட வெற்றி கதை அல்ல. அது போராட்டங்களின் வரலாறு, தோல்விகளின் வரலாறு, சமூக மாற்றத்தின் வரலாறு, கல்வி
கல்வியின் வரலாறு, வணிகத்தின் வரலாறு, அமைப்பு உருவாக்கத்தின் வரலாறு, அரசியல் பங்கேற்பின் வரலாறு மற்றும் பல தலைமுறைகளின் உழைப்பின் வரலாறு. ஒரு சமூகத்தின் உண்மையான வலிமை அதன் கடந்த காலத்தில் மட்டுமில்லை, அந்த கடந்த காலத்தில் இருந்து அது என்ன கற்றுக்கொண்டது என்பதில்தான் இருக்கிறது. அதனால் நாடார் சமூகத்தின் வரலாற்றை நாம் பெருமையுடன் பேசலாம், ஆனால் அதே நேரத்தில் ஆதாரங்களுடன் பேசுவோம். வரலாற்றையும் புரிந்து கொள்வோம், கருத்து வேறுபாடுகளையும் மதிப்போம், மற்ற சமூகங்களின் வரலாற்றையும் மதிப்போம். ஏனென்றால் வரலாறு என்பது யாரையும் உயர்த்துவதற்காக இன்னொருவரை தாழ்த்தும் ஆயுதம் அல்ல. வரலாறு நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை புரிந்து கொண்டு எங்கே செல்ல வேண்டும் என்பதை சிந்திக்க உதவும் கண்ணாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். குறிப்பாக நாடார் சமூகத்தின் வரலாற்றில் இன்னும் எந்த விஷயத்தை ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்க வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.